அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. கந்தசஷ்டி கோயிலில் எல்லாம் போடுறாங்க, கூட்டங்களில் எல்லாம் கூட போட்டு கேட்குறாங்க. ஆனால் கேட்குறாங்க, அது பொருள் நான் புரியாமையே கேட்டுன்னுக்குறாங்க. ஏதோ பாட்டு சூழமகள் ராஜலட்சுமி நல்லா பாடினாங்க அப்படின்ட்டு கேட்டுங்கிறாங்க. அதில் சொல்கிறாரு, துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமரது கந்த சஷ்டி கவசந்தனை, அமரர் இடதீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி, சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் கொலும் செங்கது வேலோன் பாதம் இரண்டும் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கனி ஆடன்றார். அப்போது அதிலேயே என்ன சொல்கிறாரு, அந்த துதியை நீ சீரான முறையில் செய்தினா உன் துன்பமெல்லாம் விலகி போய்டுன்றார். அது சிந்தனை செய்மனமே, இறைவனை சிந்தனை செய்மனமே உன் துன்பங்களுக்கு வழிவகுக்கும். அது ஏன்னா மனிதன் செய்கிற பாவம், மனிதன் செய்கிற புண்ணியம் இத்தனையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் மனிதன் செய்கிற பாவம், மனிதன் செய்கிற புண்ணியத்தை இறைவன் அழிக்கிறது இல்லை. ஏன் அழிக்கிறது இல்லைன்னா, இவனுடைய அகங்காரம் அங்கே தடுக்குது. நான் செய்கிறேன், நான் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்ற அகங்காரத்தோட இறைவா நான் மாட்டிக்கினேன், நான் எப்படி தப்பிக்கிறதுன்னும் போது இறைவன் உனக்கு கை கொடுத்து அதை அழிப்பான். இறைவனுடைய சக்திக்கு ஈடு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இறைவன் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவனுடைய ஆன்மாவே அவனுடைய பாவ புண்ணியங்களை அழிச்சிடும். அவனுடைய ஆன்மா தான் சிவம், அவனுடைய மனம்தான் செயலுக்கு அடிப்படை. உலக விஷயத்துக்கு மனம் தேவை. ஆனால் அந்த உலக விஷயம் செய்யும்போது அதை நன்மைகளாக செய்து பழகணும். அதை இளமையிலேருந்தே தாய் தகப்பன் வகுத்து கொடுக்கணும். நிறைய இன்றைக்கி தாய் தகப்பனுங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே, என் பிள்ளை என் பொண்ணு நல்ல அறிவாளி ஆகணும், நல்ல புத்திசாலி ஆகணும், நல்ல திறமசாலி ஆகணும்னு வளர்க்குறதே இல்லை. பிறக்கும் போதே ஆசையை காட்டி நீ பெரிய இன்ஜினியர் ஆகிடு, பெரிய டாக்டர் ஆகிடு, பெரிய மந்திரி ஆகிடுன்னு வளர்க்குறாங்க. இது வளர்ந்த உடனே நான் இதெல்லாம் ஆகிட்டு நீ இருக்காத போயிடுன்னு தெத்தி விட்டுடுறாங்க. ஆசையை வளர்க்க தாய் தகப்ப அறிவை வளர்க்கணும். அதனால்தான் சொன்னான், எந்த குழந்தையும் பிறக்கும் போது மண்ணில் நல்ல குழந்தை தான், அது நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னையின் வளர்ப்பில்லைன்னா. அதுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதான் நெஞ்சில் ஊறும். அதை சொல்லி கொடுக்குறது நல்லதையே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதை அப்படி நீ நல்லதையே சொல்லி கொடுத்து கெட்டு போனால் குட்டிச்சவராக போட்டோம். ஆனால் உன்னுடைய செயல்லேருந்து நீ மாறக்கூடாது. அதுக்கு ஆசையை வளர்க்கக்கூடாது. ஆசையை வளர்த்தும் போது அவமானப்படுது அது நீ இருந்தா. அதனால் உன்னை என்ன பண்ண அநாத ஆசிரமத்தில் எடுத்து போய் சேர்க்குது. இதுக்கு அடிப்படை தாய் தகப்பனே காரணமாக இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு வரணும். அறிவு வந்தவே அதனுடைய செயல் நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல திறமை வரணும். உலகத்தில் நின்று ஜெயிக்கும். அது இது அவசியமாக இந்த தேடுறதை விட்டுட்டு ஆசையை ஊட்டி 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 பிறந்த உடனே குழந்தை 2 கை மூடிக்கின்னு பிறக்கும். குழந்தைங்க எந்த குழந்தையும் கை திறந்துக்கின்னு பிறக்காது. 2 கை மூடிக்கின்னு திறந்ததுக்கு காரணம் என்ன, நான் வந்ததை பிடிக்கணும் அப்படின்னு தான் இந்த பூமிக்கு வருது. ஆனால் மூடிக்கின்னு இந்த கையை பிரித்து அது கையில் ஒரு 100 ரூபாய் வச்சு, ராஜா நீ மந்திரியா போடு அப்படின்னுறான். அப்போவே பார்க்குது இதுதான் புது பேராக்குதுன்ட்டு. இப்படி ஊட்டி ஊட்டி ஆசையை வளர்த்தது. அப்படி என் புள்ள சேர்க்கலைங்க, மரியாதை கொடுக்கலங்க, என்னை வச்சு தத்துறாங்கன்னா தெத்துவான் தான். அதுக்கு அடிப்படை பேஸை நீ தானே. அதுக்கு அறிவை வளர்க்கலையே, ஆசையை வளர்த்திய. ஆசைன்றது இயற்கையாக வரப்போகுது, அறிவுன்றது நீ சொல்லி வளர்க்குறது. சொல்லி வளர்க்கணுமே, வளர்க்க மாட்டேன்றிய. இதனால் ஏற்படுற தவறுகளப்பா இது. அந்த துன்பங்களை அழிக்கிற ஆற்றல் முருகனுக்கு. அதனால தான் சொல்லுவார் அருணகிரி, ரொம்ப அழகாக சொல்லுவார், கெடுவாய் மனநே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய், சுடுவாய் நெடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவை மேனோர். அந்த முருகப்பெருமானுடைய காலை பிடிச்சிக்கினீன்னா நீ அழிக்க முடியாத துன்பத்தெல்லாம் அழிஞ்சு போயிருந்தா, கெட்டு போயிட்ட. சரி போனது போகட்டும், இனிமேல் வேணாம். ஆனால் இனிமேல் ஒரு நல்ல வழி போனோன்னா இறைவனுடைய காலைப்பிடி. எல்லா பாவத்துக்கும் விமர்சனம் அங்கே தான் கிடைக்கும். அதை அழிச்சிடுவான், நீ நல்ல நிலைக்கு போகலாம். அதனால் சொல்கிறார், கெடுவாய் மனசு கெட்டு போச்சு உனக்கு.
நீ திருப்பி நல்லவனாக மாறினா இறைவனை தான் பிடிக்கணும், வேறு வழியே கிடையாது. அதனால் சொல்கிறார், கெடுவாய் மனநே கதிக்கையில் கரவது இடுவாய் வடிவையில் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினைய. எவ்வளோ பெரிய வேதனை குழப்பத்தில் என்ன கூட தூள் தூளாக போடுண்டா அது முருகனை பிடிச்சின்னா அப்படின்றார். அமரும் பதிக்கேல் அகமாமனும் பிரம்மம் கெட மெய்ப்பொருள் பேசியவா நாகா சொல்ல வேலவா நலகவி தியாகா சுரலோக சிகாமணி ஏன்றான். செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் என்றான். அப்படிப்பட்ட கடவுளை புடிடா, அதுதான்டா தெய்வ வழிபாடு. அதை ஓட்டு போட்டு பிறந்துட்டு வளர்ந்துட்டு யாரோ ஞானி கோணி நம்பின்னு சுற்றின்னு தான் கடவுள் வழிபாடுன்னு போய் ஏமாந்து போடாதரான்றான். அதனால தான் சொல்கிறேன், என் பின்னாடி யாரும் வராதிங்கன்னு சொல்கிறது. நான் சொல்லு, பயத்தோடு வாழணும், கூட பக்தியோடும் வாழணும். பயபக்தின்னா அதுக்கு தான். பயபக்தி இருந்ததுன்னா மரியாதை இருக்கும் அங்கே. அந்த பயபக்தியோடு வாழும்போது அவன் தைரியமாக வாழ்வான். ஆனால் அந்த பக்தி இல்லாதவனுக்கு பயம்ன்றது இயற்கையில் இதயத்திலே இதய கோளாறுகள் இருந்தால் இயற்கையான பயம் ஏற்படும். ஆனால் தேவையில்லாத தைரியசாலி கூட பயத்தை உண்டாக்கிப்பான். ஏன்னா அவன் செய்கிற தவறுகளால். நம்ம எப்படி வாழறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதும் குழப்பிக்கின்னு அவனே வாழ வேண்டியவனே தானாக வாழ்க்கையை கெடுத்துப்பான். ஆனால் பயம் இருக்கணும். எது எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு தான் பயப்படணும். எல்லாத்துக்கும் பயந்துக்கின்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கை வீணாக போயிடும். தைரியம் இருக்கணும். எது எதுக்கு தைரியம் இருக்கணுமோ அது அதுக்கு. எல்லாத்துலேயும் தைரியசாலின்னு நான் போனேன்னா உன் வாழ்க்கை விபரீதமாக மாறி போயிடும். அதனால் பயமும் பக்தியும் கலந்துன்னா தேவையற்ற பயம் போவோம். எதுக்கு பயம் வேணுமோ அதுக்கு பயம். பயம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான். ரொம்ப தைரியம் இருந்தால் தானாக கெட்டு போயிடுவான். அப்போது வாழ்க்கையினுடைய பயணத்துக்கு ஒரு பயபக்தி ரெண்டும் தேவை. பக்தி இருந்தால் அவன் நல்ல வழியில் போவான், பயம் இருந்தால் சீராக நடப்பான். ஆனால் பயமும் இல்லை பக்தியும் இல்லை அப்படின்னா முரட்டுத்தனம் தான் உருவாகும் மனுஷனுக்கு. அந்த முரட்டுத்தனம் அவன் வாழ்க்கைக்கு அது கேடாக விளையும். அவனுக்கு மட்டும் இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவனுக்கும் கேடாக மறையும். அதனால் அப்படி வாழக்கூடாது. வாழ்க்கைன்றது நமக்கு முன்னோர்களுக்கு நமக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. நம்ம வாழற வாழ்க்கையால் நம்ம அடுத்தவங்க பேர் கிடக்கூடாது அப்படின்னு பிள்ளைங்க வாழணும். யாராக இருந்தாலும் அந்த மாதிரி வாழும்போது வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் தேவையற்ற பயம்ன்றது எதுக்கு வரணும், ஏன் வரணும் பயம்? என்ன பண்ணிட்ட, திருடிட்டியா பயப்படுறதுக்கு? ஒரு திருடன் இருக்கிறான்னா அவன் பயந்துன்னுப்பா, ராத்திரிக்கெல்லாம் திருடிட்டு வந்துட்டோம், எந்த போலீஸ்காரன் வருவனோ எந்த ரவுடி வருவனோ எவன் வரணும்னு பயப்படணும். ஒழுக்கமாக வாழறவனுக்கு என்ன பயம் இருக்குது? உழைப்பு உண்டு, ஊதியம் உண்டு, உன் குடும்பம், நீ வாழும்போது என்ன பயம் தேவை? அது தேவையற்ற பயம் வர்றது இதய கோளாறு இருந்தால் தேவையற்ற பயங்கள் வரும். நல்லா இருக்கிறவனுக்கு தேவையற்ற பயம் வராது, தேவையான பயபக்தி வரும். அப்படி தேவையான பயபக்தி வரும்போது அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதெல்லாம் யாருக்கும் காகிதம் பொறுக்கிறோம், பாக்கெட்டில் கூட 10,000 ரூபாய் வச்சுன்னு சுற்றிங்கிறான். காலையில் 4 மணிக்கு எழுந்து எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னே காகிதம் போடுறோம், அவங்க கூட 10,000 ரூபாய் வச்சுக்கிறான். ஆனால் வாழ்க்கை நாளைய வாழ்க்கை இன்றைக்கி சம்பாதிச்ச 10,000 ரூபாயில் 10 ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதி எடுத்து வச்சிங்கன்னா நாளைக்கு வாழ்க்கையை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. வாங்கிறத வாங்கி ஜூதாடி போட்டு குடிச்சு போட்டு கூத்தாடி போட்டு போனீங்கன்னா நாளைய வாழ்க்கை எப்படின்னு பயப்பட வேண்டியது தான். தேவையற்ற வாழ்க்கைன்றது ஒழுக்கம் இருக்கணும். வாழ்க்கையில் ஒழுக்கமற்று வாழ்ந்தீங்கன்னா உன் வாழ்க்கையும் கெடும், உன் குடும்பமும் கெடும். உன்னோட மட்டும் கெடுறதில்லை, உன் பொண்டாட்டி பிள்ளைக்குட்டிங்கெல்லாம் கெடும். அதனால் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க. அதனால தான் சொன்னான், கோயில் எல்லா ஊரில் குடியிருக்க வேணாம் அவை என்ன பைத்தியமாக அதுக்கு சொல்கிறதுக்கு. எதுக்கு சொல்லிச்சு? நல்ல பக்தி பண்ணும்போது நீ நல்ல வழியில் போவ, மனித சுபாகமாக வாழ்வ. பக்தி இல்லைன்னு சொன்னால் நீ மொட்டத்தனமாக மிருகம் மாறிடுவே அப்படின்னா. இன்றைக்கி சில மதங்களில் அப்படி தான் இருக்குது. அதனால் தூய்மையான பக்தி பண்ணுங்க, உங்களை நம்புங்க, கடவுளை நம்புங்க, உங்கள் உழைப்பு உங்களை காப்பாற்றும். இதில் பயம்ன்றதுக்கே வேலை இல்லை. இன்றைக்கி ஒருத்தன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், உன்னால் 500 ரூபாய் தான் சம்பாதிக்க முடிஞ்சது. 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு 300 ரூபா நாளைக்கு வேணும்னு எடுத்து வச்சுக்கோ, அப்போ உன் வாழ்க்கைக்கு சிரமம் கிடையாது. ஆனால் 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இன்றைக்கே அதை காலி பண்ணிவிட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்னு வாழ்ந்தீங்கன்னா பயந்து தான் சாகணும். நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ யாரு கண்டா? அதனால் வாழ்க்கையை ஒழுக்கத்தை வகுத்துக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு குடும்பங்களை பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா?
இன்றைக்கி என் கூட ஒர்க் ஷாப்பில் வேலை செய்தோடனே சோறு இல்லாத ரோட்டில் திரியிறான். பென்ஷன் 30,000 ரூபாய் வருது. அவனை இட்டும் போகிறான். அந்த பென்ஷன் நேரத்துக்கு ஒரு புது சொக்கா போடுறான், தண்ணியை ஊற்றுறான், உடம்புல புது சொக்கா போட்டு போய் கையெழுத்து வாங்கிக்கின்னு பென்ஷனை பிடிங்கின்னு பிள்ளைங்க ரோட்டில் விட்டு போகிறான். இது எவ்வளோ கொடுமை! 30 வருஷம் 40 வருஷம் அவன் ஒழிச்சிட்டு இவனுக்கு சோறு இல்லாத சுற்றிங்கிறான். இவன் சம்பாதிச்சு வச்சது அவன் துண்ணுன்னு சுற்றின்னுக்கிறான். அப்போ இவன் அடுத்தவனை நம்பி வாழறானே தவிர இவனை நம்பி வாழலை. எவன் ஒருத்தன் தன்னை நம்பி வாழறானோ, கடவுளை நம்பி வாழறானோ, அவனுக்கு தோல்வியே கிடையாது. அவன் வாழ்க்கையில் இன்றைக்கி ஏழ்மையாக இருக்கலாம், நாளைக்கு வெற்றி அடைஞ்சு வசதியானவனை மாறுவான். அவனை நம்பணும் முதல்ல, அடுத்தவனை நம்பி வாழக்கூடாது. அடுத்தவனை நம்பி வாழ்ந்தால் ஒருத்தன் தருவானோ தரமாட்டானோ அந்த பயம் வரதான் செய்யும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை நம்பணும், கடவுளை நம்பணும். நான் வாழ்வேன், நான் யார் தயவும் எனக்கு தேவையில்லை, என்னால் உழைச்சி சாப்பிட முடியுன்ற தைரியத்தோடு வாழ்ந்தான்னா அவனுக்கு பயம் தேவையற்றது. சொல்லு. ஓகே சாமி, ஆத்மா வணக்கம். உலகத்தில் உள்ள சீடர்களுக்கும் ஐயாவுக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மா சார். சிவபெருமான்கிட்ட உபதேசமானவர் 4 பேர். அவங்ககிட்ட உபதேசம் தான் நந்தி தேவர். 4 பேரில் திருமூலர். திருமூலர்கிட்ட வந்தவர் தான் காலாங்கிநாதர். அவருடைய சீடர் தான் போகர். போகருடைய சீடன் யாருக்குன்னா புலிப்பாணி. அவருடைய சீடர் யாருக்குன்னா தத்துவராயன் ஒருத்தர். அவருடைய சீடர் வந்து யாருக்குன்னா சிவபிரகாச சாமி. அவருடைய சீடர் யாருன்னு கேட்டோம்னா சிவானந்த பரமஹம்சர். அவருக்கு அடுத்த சீடர் யாருன்னு கேட்டோம்னா திருமயிலை நடராஜசாமி. அவருக்கு அடுத்த சீடர் யார் இருக்குன்னா கணேச சாமி. கணேச சாமியுடைய சீடர் யாருன்னு கேட்டோம்னா குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி. இப்படி குரு பரம்பரையாக வந்த ஐயா எப்படின்னா கேட்டோம்னா, இந்த கெட்டு போன மனுஷனை கெடாமல் பாதுகாத்து, அழிஞ்சு போன மனுஷனை அழியாமல் பாதுகாத்து, நாசி வழியாக போகிற மூச்சை நடுநாடி வழியாக போய் நல்லவனாக மாற்றின ஒரே ஒரு கலை தான் கெட்டு போன மனுஷனுக்கு கதி என்ற ஒரு பாடத்தை முதல்ல கொடுத்தாரு. அந்த கதி பாடம் எதுக்காக கொடுத்தாருன்னு கேட்டினா, எல்லா நோய்க்கும் அடிப்படை, எல்லா முக்தி அடைகிறதுக்கு அடிப்படை, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு என்னான்னு கேட்டோம்னா, ஏன் எல்லாத்துக்கும் பிரச்சனை வருதுன்னு கேட்டால் பிராணன் பற்றாக்குறை. பிராணன் என்னான்னு கேட்டினா விந்துலேருந்து உற்பத்தி ஆகுது. இந்த பிராணன் பற்றாக்குறையில் தான் இவ்வளோ நோய், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ தொல்லை. மனுஷன் பிறந்து செத்துக்கிட்டே இருக்கிறான். 84,000 கோடி ஜீவராசியில் நம்ம 84,000 கோடி ஜீவராசியில் வந்துட்டோம். அப்போ திரும்பி போய் படித்தா எத்தனை 84,000 வருஷம் எத்தனை யுகம் அவன் பிறந்து வந்தார். அப்போ நினச்சி பார்த்தோமா, தாயை விட கடவுளே யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கடவுளை காட்டி கொடுத்தது யாருக்கிட்ட? என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி மட்டும்தான். அப்படியேப்பட்ட சாமி என்ன சொல்கிறாருக்குன்னா, அறக்க சுரக்க பூம்பாலை, கறக்க சுரக்க ஆவின்பால், இறைக்க சுரக்க நீர்க்கேணி சிவவிதி ஆகுமோ. கல் அறக்க தான் சுரக்குமா, பால் கறக்க தான் சுரக்குமா, நிறைய தண்ணி வந்து இறக்க தான் சுரக்குமா. அந்த மாதிரி கதி என்ற பாடத்தை நீ கதி எடுக்க தான் பிராணன் சுரக்குமா. அப்படி எவ்வளோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு யாருக்காவது கிடைக்குமா? ஐயாவுக்கு நம்மளுக்கெல்லாம் கொடுக்க வந்த ஒரு மனித தெய்வம், கடவுள், கலியுக கடவுள் யாருங்கிட்ட என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி மட்டும்தான். ஏன்டா எல்லா பாடம் கேட்டினா பாடம், மௌனம் என்ற ஒரு பாடம் கேட்டால் கலை. ஒரு பெண்ணு தீட்டாவனா தான் அவள் குழந்தை பிறப்பாள். மௌனத்தில் ஒரு ஆம்பளை தீட்டாவனா தான் அவன் ஞானமே அடைய முடியும். தீட்டாகிறதுக்கு எவ்வளோ ஹீட், ஒரு 100 டிகிரி ஹீட்டு நம்ம தாங்க முடியாது. மௌனத்தை சும்மா இருக்கிறத சும்மா பார்த்து சும்மா இருக்கணும். அது 1000 டிகிரி எகிறோம். 1000 டிகிரின்னா இந்த மாதிரி பாடி ஆகிடும். உடம்புல 4 உடம்பு இருக்குது. சூழ உடல், சூட்சம உடல், காரண உடல், காரிய உடல். 4 உடல்லையும் ஒரு மனுஷன் உடலில் 7 லிட்டர் கழிவு இருக்குது. 7 லிட்டர் கழிவு போச்சுன்னா போச்சு. இதெல்லாம் இருக்குது குண்டு குண்டாக பூரா சளி, பித்தம், கபம் இதெல்லாம் வெளியே போச்சுன்னா வெறி, எலும்பு சாத, பிராணன் மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து கேட்டினா நிறைய பேர் என்ன பாடம் பண்ணுறவங்க கேட்டினா மௌனத்துடைய விளைவு நான் கேட்டினா, இந்த விரலே தொடணும். யாரால் தொட முடியுமா? அது தொடர்றது தான் மௌனம். மௌனத்துக்கு போனால் நம்ம பார்க்கலாம். அப்படியேப்பட்ட பொக்கிஷத்தை கொடுத்தவர் தான் என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி. எல்லாரும் நம்ம எதுக்கு இந்த பாடத்துக்கு வந்துக்கிறோம்னா, இங்கே புகழுக்கு, பேருக்கு, பதவிக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு முக்தி மோட்சம் அடைக்கணும், வழி காட்டி கொடுத்தாரு. அந்த வழியை பின்பற்றி அதுக்கு தான் போகணுமா தவிர, அவர் எப்படி போகிறாரு, இவர் எப்படி போகிறாரு, அப்படி இப்படின்னு யாருமே வரக்கூடாது. ஏன்னு கேட்டினா, நான் ஐயாவுடைய குரு,
அவருடைய குரு திருமலை நடராஜசாமியுடைய ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். எங்கே பெரம்பூரில் இருக்குது, அங்கே சமாதி இருக்குது. அந்த சமாதியில் ஐயாவும் அவருடைய ஒய்ஃப் 2 பேரும் தான் சமாதி பண்ணிக்கிறாங்க. அப்போ அவருடைய சீடர் என்ன பண்ணிக்கிறார் கேட்டினா, அவருக்கு சமாதி ஆகிற காலம் வந்துருச்சு. அப்போ அவங்க சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் சமாதி ஆகிட்டா எங்கேயா வைக்கணும்னு கேட்டால், டே நான் வந்து முக்திக்கு எனக்கு வந்து மோட்சத்துக்கு முக்தியும் போகிறது வழி கொடுத்துட்டாரு. கடவுள் கோயிலில் இருக்கணும், என்னை போய் சுடுகாட்டில் போதுறான்னு சொன்னார். இந்த உலகத்தை யாராவது சீடன் கிடைப்பான அது மாதிரி அந்த சீடனை போயிட்டு இன்றைக்கி சுடுகாட்டில் தான் சமாதி. அவருக்கு குரு பூஜை வந்து சுடுகாட்டில் தான். பிப்ரவரி 22ஆம் தேதி குரு பூஜை, சுடுகாட்டில் தான் குரு பூஜை. அப்படியேப்பட்ட சீடன்லாம் கிடைக்கணுமா, இந்த மாதிரி குரு வந்து கோயிலில் வைக்கணும். சீடன் எல்லாமே நான் சீடன். தாமரைப்பூ வந்து கேட்டினா சூரியன் வெப்பத்தால் பூக்கும். இப்போலாம் தாமரைப்பூ தட்டி தட்டி பூக்கிறதுலாம் பூ கிடையாது. தாமரைப்பூ வந்து பூத்துச்சுன்னா தேனீக்கள் வந்து எடுத்து சாப்பிடுங்க, திரும்பி நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்குள்ள குருமார்கள் என்ன கேட்டினா, தாமரைப்பூ தட்டி தட்டி பூத்துன்னா எந்த ஈயும் வராது, எந்த பூவும் பூக்காது. அப்படியே உட்காந்து கதை அடிச்சுட்டு சொல்கிற வேண்டிதான் இன்றைக்குள்ள குருமார்கள். அந்த குரு நிலைக்கு போகணுன்னா சூரிய வெப்பத்தால் பூக்கிற பூ எதுன்னு கேட்டால் தாமரைப்பூ மட்டும்தான். சூரியனுடைய வெப்பத்தை தாங்கி பூக்கிற பூ 12 மணிக்கு பூக்கிற பூன்னா அல்லிப்பூ. அந்த மாதிரி சூரிய வெப்பத்தில் பூத்த பூ தான் என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமியை தவிர மீதி எல்லாம் சும்மா சூட்டில் பிறந்த பூவு தான். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.